இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களுக்கு நற்சுகத்தை கொடுத்து நாங்கள் நல்ல முறையில் நடக்க உமது இறை வார்த்தையை கொடுத்து நாங்கள் தவறும்போது நல்வழியில் நடக்க நீர் கூறுகின்ற அறிவுரைகளுக்காகவும் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளிவிடாதீர் என்று மன்னிப்பு கேட்கின்ற வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்கள் கூறியதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. இறைவன் நாம் மன்னிப்பை வேண்டும் பொழுது நமக்கு மன்னிப்பை கொடுப்பவர், இரக்கத்தை கொடுப்பவர். நாமும் செய்கின்ற தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நல்வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு தீய செயல்களை செய்பவர்கள் இறைவனால் விண்ணுலகில் தண்டிக்கப்படுவார்கள் என்று தெள்ளம் தெளிவாக கூறுகிறது. இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம்: உலக முடிவிலும் நடக்கும் செயல் இதுவாக இருக்கும். வானதூதர்கள் இறைவனால் அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர்கள் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்தெடுத்து கெட்டவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள் என்றும் அங்கே அங்கலாய்ப்பும் அழுகையும் இருக்கும் என்றும் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மேலும் நேர்மையாளர்களுக்கு இறைவன் விண்ணுலகை கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். எனவே இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பயன்படுத்தி நேர்மையாளர்களாக, நல்லதை சிந்திப்பவர்களாக, நல்லதை செய்பவர்களாக வாழ்வோம். அப்போது நாம் செய்கிற நல்ல செயல்களை முன்னிட்டு இறைவன் நமக்கு நிலையான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை விண்ணகத்தில் அளிப்பார். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கிற எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.